ம். நிதின் சத்யா, சோனு சூத், அஞ்சலி, மறைந்த நடிகர்கள் மணிவண்ணன், மனோபாலா, மயில்சாமி என பலரும் நடித்திருந்து இறங்கியிருக்காங்க. அப்ப பேசிய சுந்தர் சி, நானும் விஷாலும் என்று தெரிவித்தார். நாங்கள் நண்பர்களாக மாறியது ஒரு கதை. ஆரம்பத்தில் மதகத ராஜா பிரஸ் மீட்ல கலந்துட்டு இருந்தாரு. முன்னதாக அவர் தேவர் ஜெயந்தி விழாவில் அக்டோபர் எண்டில் கலந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா 2 மாத இடைவெளிக்கு அப்புறமா இந்த ஈவெண்ட்டுக்கு தான் அவர் வந்திருந்தாரு. இந்த ஈவெண்ட்டில் விஷாலுடைய பாடி லாங்குவேஜ் பார்த்த பலரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. தொடர்ந்து அவருக்கு உடல் நடுக்கம், கை நடுக்கம், கண்கள்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருந்தது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கே பரிதாபமான நிலைமையில் தான் அவர் வந்திருந்தார். இதை தொடர்ந்து அவருக்கு வைரல் ஃபீவர் இருக்குது, 100 உடல்நிலை பற்றியும் எதனால் அவர் இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிறது பற்றியும் சீனியர் ஜேர்னலிஸ்ட் சிலர் பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. சில நாட்களில் குணமாகிடுவார் அப்படின்னு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா விஷாலுடைய மேனேஜர் ஹரிஹரன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஷாலுடைய நிலைமையை பார்த்த ஆர்யா மும்பையிலிருந்து உடனே கிளம்பி வந்திருக்காரு. அவரும் விஷாலுடைய மற்ற நெருக்கமான நண்பர்களும் சேர்ந்து விஷாலோட வீட்டுக்கே போய் வீட்டுக்குள்ளே இப்படி அடைஞ்சு